எஸ். யாரு? யாருங்க? ஹாய் மாமனாரே, வணக்கம். மாமாவா? ஆமா, எங்க அத்தை கல்யாணம் பண்ணா நீங்க எனக்கு மாமா தானே. என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க, உள்ள வானலாம் கூப்பிட மாட்டீங்களா? தள்ளுங்க. பவித்ரா, பவித்ரா, பவி, 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 ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பவி, என்ன என்ன விஷயம்? என்ன மாமனாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பவி. The great chef ஹரி கிருஷ்ணன் எனக்கு மாமனாரா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ரெண்டு பேரும் குறு குறு குறுன்னு பாக்குறீங்க? ஏன் இங்க வந்தேன்னு பாக்குறியா மாடி? சொல்றேன், காரணம் இருக்கு. என்ன பவி, ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை மாமா. மாமாவா? என்னாச்சு? வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க. என்னன்னு சொன்னதானே எனக்கு தெரியும். மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்கு நீங்க எங்க அத்தை கழுத்துல 1 2 3 முடிச்சு போட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தானே கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. பவித்ரா, அது முடிஞ்சு போன கதை, அத திரும்பவும் கிளறாத. அது ஒரு டிராமா, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக பண்ணது. உனக்குதான் தெரியுமே. ஓ, எனக்கும் தெரியும் மாமா. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு அத்தை கழுத்துல மஞ்ச கயிறு 3 முடிச்சு போட்டீங்கல்ல, அது எதுக்கு? நானே சொல்றேன். அப்பதான் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாரும் நம்புவாங்க. அவன் ரைட்? டிராமாக்காக கட்டின தாலிய டிராமா முடிஞ்சோன்னு அவ தெரிய வேண்டியதானே. அத செய்யாம 2 பேரும் ஏன் இப்படி அமுக்குனி மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு தாலிய கழட்டி ஏறிங்க, இல்ல ஒன்னா சேர்ந்து வாழுங்க. ரெண்டுமே இல்லாம நீங்க பண்றது புது புது அர்த்தமா இருக்கு. பவி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ வீட்டுக்கு போ. அதெல்லாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் உங்களோட சின்ன பொண்ணு. நீங்க தான் ஆக்சுவலி எனக்கு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி தரணும். ஆனா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். பவி, 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 வாங்க அத்தை. உங்க வழக்க வளராது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் பேசிடுறேங்க. வாங்க.
ஆ, அத்தை. பவி வா வீட்டுக்கு போலாம். அத்தா, நானு ஹரி மாமா கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன். அவரால பதிலே சொல்ல முடியல. சரி, நீங்க பதில் சொல்லுங்க. ஏய் என்ன இது மாமா அது இதுன்னு உளறிட்டு இருக்க? நீ வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வா. அத்தா, இருங்க. அவரு உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டாருல்ல, அப்புறம் ஏன் நீங்க இங்க வந்து வாழல? ஆ? பவி இப்ப நீ வர போறியா இல்லையா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவரும் உங்களை இங்க வான்னு கூப்பிடல, நீங்களும் இங்க வர மாதிரி தெரியல. அப்புறம் ஏன் இந்த தாலி மட்டும் உங்க கழுத்திலே இருக்கு? சொல்லுங்க. வேண்டாம், கட்டி போடுங்க அத்தா, கட்டி போடுங்க அத்தா. போட்டும் போட்டும் போட்டும். போடுங்க. பவி உனக்கு இப்ப சொன்னா புரியாது. காலையில பேசிக்கலாம். வா போலாம் வா. ஏய் வாடி. Good சொன்னா night, கேளு, ஹரி வா. மாமா. முதல்ல வீட்டுக்கு போலாம் வா. பேச்சு ஆளும் சரியில்லையே. அதுவா ஓல்டு மேன்? வரேன், நான் சொல்றேன். அத்தா, இப்ப பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க லக்ஷ்மி, நான் தாத்தா. பவி லக்ஷ்மி, நான் எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க என்னோட டீ? இங்க ஒருத்தன் காட்டு கத்திட்டு இருக்க, காதுல விழலையா? பவி என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிடுங்க. அத்தா, நீங்க சும்மா இருங்க அத்தா. இப்போ சந்தோஷ் கிட்ட தாத்தா எப்படி பேசுவாருன்னு காட்டுறேன். நீங்க சந்தோஷ், நான் தாத்தா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? புருஷன் முண்டாட்டி பிரச்சனைனா அப்படிதான் இருக்கும். சும்மாவா நீ அவளை அடிச்ச? அவ பேசின பேச்சு அப்படி. பொம்பளைக்கு நாக்கு நீளுதுன்னா ஆம்பளைக்கு கை நீளத்தான் செய்யும். உன் பாட்டிய குழம்புல உப்பு உரப்பு இல்லைன்னா கூட அடிச்சிருக்கேன். அதுக்காக அவ வீட்டை விட்டு போயிட்டாளா? என் அடிய தாங்கிக்கிட்டு என்கிட்டயே அடிமையை கிடக்கல. உன் பொண்டாட்டிக்கு படிச்சிருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோன்ற திமிருடா. அந்த தைரியம் தான் அவளை படி இறங்கி போ சொல்லுச்சு. அச்சோ பவி பேசாம இரு பவி. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஐயோ, வா போலாம் வா. அத்தா, இருங்க அத்தா, இருங்க இருங்க இருங்க, வரேன். இன்னும் இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, பொண்டாட்டி கால்ல மட்டும் ஒரு வாட்டி விழுந்துட்ட, அப்புறம் காலம் முழுக்க விழுந்து கிடக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் பண்ணாத பவி. பவி வா ஆமா உள்ள அத்தா, போலாம் வா. நீங்க இருங்க இருங்க. ஏய் ஓல்ட் மேன், எங்க அத்தை எனக்கு எதுவும் சொல்லி தரல, நானா தான் பேசுறேன். ஏன் எனக்கெல்லாம் பேச தெரியாதா? பாத்து என்கிட்ட ஜாக்கிரதை ஓல்ட் மேன். ஏய் வா உள்ள ஜாக்கிரதை போலாம். பாத்துக்கோ. நீ வா முதல்ல உள்ள போலாம் வா பவி. வரேன். வா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடு தான் நான் பேசுவேன், விழியோடு தான் விளையாடுவேன், உன் மடிமேல்தான் கண் மூடுவேன். ஹலோ. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். ஹலோ, யாருங்க?
வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். ஹலோ, யாருங்க? யாரு வேணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா? உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா? ச்சே, யாருன்னே தெரியல, இப்படி பாடிக்கிட்டே இருக்காங்க.